தீவன முறையா அப்படின்னா என்னது? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. பாத்தீங்கன்னா நம்ம எம்டிஎம்மோட பெல்லட் மேக்கிங் மிஷின்ங்க. என்னங்க இது சின்ன மசாலா மிஷின் ஆட் இருக்குது, இது பண்ணைய ரெட்டிப்பு லாபங்களா? இதுதான் சார் நம்ம ஆளுங்கள்ட்ட இருக்க பிரச்சனையே. ஒரு நல்ல விஷயத்த சொன்னோம்னா அதை உடனே கேட்கறது கிடையாது, ஏகப்பட்ட ஆராய்ச்சி பண்ண வேண்டியது. அக்கா ஒரு இளநீ கொடுங்க அக்கா. ஹாய் சார், எங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? எப்படி இருக்கீங்க? யாருங்க நீங்க ஃபர்ஸ்ட்? என்ன தெரியலையா, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நம்மட்ட ஒரு மிஷின் வாங்கிட்டு போனீங்களே. ஃபிளாஷ்பேக். மிஷின் வாங்கினா ஸ்பேர்ஸும் வாரண்டிக்கு தான் நம்ம அலைவோம். யாரு ரிப்பேர் பண்ணுவோம்? பரவாயில்லைங்களே, நல்லா தான் இருக்கு. எனக்கு இந்த மிஷின் இப்பவே புக் பண்ணிருங்க, நான் வீட்டுக்கு எடுத்து போறேன். ஆமா ஆமா, நல்லா இருக்கீங்களா சார்? ஆமாங்க. அப்புறம் சார், நம்ம மிஷின்லாம் எப்படி போகுது? நல்லா கறக்குதுங்களா? மிஷின் எல்லாம் சிறப்பா இருக்குங்க மேம். எங்க மாட்டுல தான் பால் இருக்கான்னு தெரியல. ஏன் சார் இப்படி சொல்றீங்க? என்னாச்சுங்க? என்ன ஆச்சுன்னு இல்லை மேம், சில நாட்கள் ஒரு 2 வாரமா பாலே உற்பத்தி கம்மியாக தான் வருது. என்ன ஏதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. அதான் என்னன்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன், நீங்களும் டக்குன்னு வந்துட்டீங்க. சரி, நல்லதா போச்சு. தீவனம் எப்படி கொடுத்துட்டு இருக்கீங்க சார்? தீவனம் முறை இதெல்லாம் சூப்பர் நேப்பியர் ஒரு கட்டு வாங்கி போடுறேன். அப்புறம் மேய்ச்சல் கொஞ்சம் தூரம் விட்டுட்டு போவாங்க, அவ்வளோதான். நீங்க விட்டு போட்டு போயிட்டீங்கன்னா அது மெய்தா இல்லையான்னு நமக்கு எப்படிங்க சார் தெரியும்? நீங்க சூப்பர் நேப்பியர் வாங்கி போடுறீங்க சரி, அதை மாடு ஒழுங்கா சாப்பிடுதான்னு நினைக்காது, நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா? அது வெறும் இலையில சாப்பிடுது, தண்டெல்லாம் வேஸ்ட் பண்ணிடுது. அப்புறம் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த தண்டுல தான் இருக்குங்க. அதை சாப்பிட்டா தான் அதுக்கு ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும், அதிக ஈல்டு கொடுக்கும். இது ஏன் தண்டு திங்கிறது இல்லை? உங்களுக்கு மட்டும் இல்லை சார், எல்லா பண்ணையிலுமே இதே பிரச்சனை தான். நம்ம இதை சரி பண்ணிட்டோம்னாலே நமக்கு பால் உற்பத்தி ஆட்டோமேட்டிக்காக அதிகரிச்சிருங்களே. என்னதான் பண்றது? இதுக்கு தான் இப்போ நிறைய மாட்டுக்கு தேவையான அந்த தண்டுல இருக்கிற சத்தை விட 2 மடங்கு அதிகமான ப்ரோட்டீன்ஸ் மாட்டுக்கு கிடைக்கிற மாதிரியான இயற்கையில நம்ம என்னென்னலாம் கொடுப்போமோ அதே தீவனங்களை மேக் பண்ணி கொடுக்குற மாதிரி நிறைய புது புது முறையெல்லாம் வந்துருச்சுங்களே. தீவன முறையா அப்படின்னா என்னது? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. மாட்டு வீட்டுக்கு ஏதாவது சேராம போயிடும் போது மேம். சார், அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படவே தேவையில்லைங்க. இப்போ நீங்கள் தண்டு கொடுக்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குதோ அதை விட ரெட்டிப்பு ப்ரோட்டீன்ஸ் இந்த மாதிரி முறையில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் மாட்டுக்கு கிடைக்கும். பண்ணையோட பால் உற்பத்தி 2 மடங்கு அதிகமாகும். 2 மடங்கு லாபங்களா? கொஞ்சம் சொல்கிறீங்களா? சொல்கிறது என்ன சார் சொல்கிறது, வாங்க நான் நேர்லேயே கூட்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம எம்டிஎம்மோட பெல்லட் மேக்கிங் மிஷின்ங்க. என்னங்க இது சின்ன மசாலா மிஷின் ஆட் இருக்குது, இது பண்ணைய ரெட்டிப்பு லாபங்களா? புரியலைங்களா, என்னென்ன பண்ணும் இது? இப்போது நம்ம மாட்டுக்கு இருக்கட்டும் இல்லை ஆட்டுக்காக இருக்கட்டும் தீவனத்தை இந்த மாதிரி இலை தலை இல்லை நம்ம பச்சை புல் இந்த மாதிரி வாங்கி போடுறோம் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணுது, ஆடும் சரி மாடும் சரி வெறும் இலையை மட்டும் கடிச்சு தின்னுட்டு தண்டை ஃபுல்லாக ஒதுக்கி போட்டுடுது. நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஒரு மாட்டுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் ஃபுல்லாகவே தண்டில் தான் இருக்குங்க. அப்போ அது ஒழுங்காக சாப்பிட்லைன்னா அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து எப்படி போகும், அதோட பால் உற்பத்தி எப்படி அதிகரிக்கும்? அதுவே நம்ம இந்த தீவன மிஷின் மூலியமாக தீவனத்தை மேக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே நம்ம பச்சை தட்டிலேருந்து வரதை விட 20லேருந்து 30 மடங்கு அதிகமாகவே கிடைக்குதுங்க. பச்சை தீவனம் வந்து இயற்கையாக வருது, அது நம்ம இயற்கையாக மாட்டுக்கு கொடுக்குறோம், அது ஆரோக்கியம் தான் தரும். நீங்கள் இதுதான் இதில் போட்டால் சின்ன சின்னதாக ஆட்டுப்புழுக்கையாட்டு வரும், கரெக்டுங்களா? அது எப்படி ஆரோக்கியமாகும்? பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பச்சை தீவனம் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதில் இந்த இலைய தண்டை வந்து அது ஒதுக்காமல் மொத்தமாக சாப்பிட்டாலுமே அந்த மாட்டுக்கு எவ்வளோ அளவுக்கு ப்ரோட்டீன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 11% தான் கிடைக்கும். இதுவே நான் சொல்கிற மாதிரி முறையில் நீங்கள் அதோட கோதுமையாக இருக்கட்டும் இல்லை பருத்திக்கொட்டையாக இருக்கட்டும் புண்ணாக்காக இருக்கட்டும் இல்லை அதுக்கு தேவைப்படுற சோளமாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி மல்டி மிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டு அதிக ஊட்டச்சத்து உள்ள மாதிரியான தீவனத்தை மாட்டு கொடுக்கும்போது அதோட பால் உற்பத்தி அதிகமாகும். அப்போ உங்கள் பண்ணையோட லாபம் எக்கு தப்பாக எகிடும். இதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி முறையில் நீங்கள் தீவனம் கொடுங்க. நிறுத்துங்க. இதில் மாவு சோள மாவு இதெல்லாம் இதில் கொட்டி அது வர்றதுக்கு நான் எடுத்து தாலையிலேயே அந்த மாவு கொட்டி தண்ணி குடிக்க வச்சிருந்துங்களே சத்துக்கு. இதுதான் சார் நம்ம ஆளுங்கள்ட்ட இருக்க பிரச்சனையே. ஒரு நல்ல விஷயத்த சொன்னோம்னா அதை உடனே கேட்கறது கிடையாது, ஏகப்பட்ட ஆராய்ச்சி பண்ண வேண்டியது.
இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி மாவை அப்படியே டேரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு மாவை மாட்டுக்கு கொடுக்கும்போது அதோட நாசில் ஏறி அதுக்கு செரிமான பிரச்சனை இல்லை அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுதுன்னா அது தேவையான அளவுக்கு தீவனத்தை எடுத்துக்க முடியாமல் திணறுது. அந்த மாதிரி டைமில் அது சரியாக தண்ணி கூட குடிக்காது. இப்போ இது எங்கே போய் முடியும்? மாட்டோட உடல்நல குறைபாட்டில் போய் உங்களுக்கு முடியும். அப்புறம் அதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் மருத்துவ செலவு பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாவை அதிக நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே அதை சேர்த்து வச்சிங்கன்னா அதில் பூச்சி பிடிக்க ஆரம்பித்து அது வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் அதை நீங்கள் பயன்படுத்தவும் முடியாது. அப்போ அதுவும் உங்களுக்கு ஒரு நஷ்டமாக தான் முடியும். ஸோ இதே இந்த மாதிரி பெல்லட்டாக மேக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதிக நாள் வந்து இதை வச்சு நீங்கள் உங்கள் மாட்டுக்கு கொடுத்துக்கலாம். அது போக இப்போ நார்மல் முறையில் தீவனம் கொடுக்குறாங்க இல்லையா, இந்த பச்சைத்தட்டு சோளத்தட்டு இந்த மாதிரி கொடுத்து பண்ணிகிட்டு இருக்க பண்ணையை விட இந்த முறையில் தீவனம் கொடுத்து பண்ணிகிட்டு இருக்க பண்ணையில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தியோட அளவு 4லேருந்து 5 மடங்கு அதிகமாக இருக்குது. அப்போ உங்களோட வேஸ்டேஜையும் கம்மி பண்ணி கொடுக்குது, உங்கள் மாட்டோட மருத்துவ செலவையும் கம்மி பண்ணி கொடுக்குது, அது இல்லாமல் பால் உற்பத்தியும் அதிகப்படுத்தி வருமானத்தையும் அதிகப்படுத்தி கொடுக்குது. அப்போ ஒரே மிஷினில் உங்களுக்கு 3 லாபம் கிடைக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்? அப்போ இந்த மிஷினை வாங்கி உங்கள் பண்ணையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க சார். சார் என்னாச்சு? நான் சொன்னது புரிஞ்சிச்சிங்களா? இந்த மிஷினை நான் வாங்குறேன், பெரிய பணக்காரன் ஆகிறேன், எங்கே புக்கிங் பண்ணிட்டு வந்துடுறேன். இவர் இந்த மிஷினை வாங்கிட்டாரு. நீங்கள் எப்போ வாங்க போகிறீங்க? இந்த மிஷின் பற்றி மேலும் விவரம் தெரியும்னா வீடியோவில் இருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.